மக்களே, இன்னைக்கு நம்ம கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. நம்ம எந்த அளவு ரவை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறணும். 3 ஏலக்காய். இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறணும். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லா பக்கமும் தடவி விட்டுறணுங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு போட்டுக்கிறணுங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி மைதா மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கொட்டிட்டு இப்படி இந்த மாதிரி தட்டணுங்க. மாவு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. இது ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அரைச்சி வச்சதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப் மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 1 கப் அளவுக்கு பால். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டம்ளருக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டிக்கிறணுங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். போட்டுக்கலாம். கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக்கு டேஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சட்டியை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம சூடாக்கிக்கிடுவோம். இப்போ இது மேலே ஒரு திருமணம் வச்சு இதில் வச்சிட வேண்டியதாங்க. இப்படி வச்சிடணுங்க. இது நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.